எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு வந்து யாருடைய மனதாவது புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் முதல்லயே வந்து மன்னிப்பு கேட்டுறேன். இது எனக்கான ஒரு தாட். எனக்கு தோணுனதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரி லெவல் ஜாபையே வந்து மெயின்டைன் பண்ணுவீங்களா? இல்லை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து முன்னேறிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்களா? முன்னேறிட்டு தானே போவீங்க. அதே மாதிரி தான் ஒரு யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்க அந்த என்ட்ரி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க பிஸ்னஸோ இல்லை ஏதாச்சும் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. அவங்க கிடைக்கிற வாய்ப்பையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்துகிறாங்க. நாம் அவங்களுக்கு கமெண்ட்டில் வந்து இவங்க வீடியோ போட்டாங்க, இப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க, நாம் வந்து இப்படியே தான் இருக்கிறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நாமளும் நமக்கு கிடைச்ச டைமையும் வாய்ப்பையும் இருக்கிற ரிசோர்ஸையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா நாமளும் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். நாம் ஏன் அவங்கள பார்த்து அவங்க முன்னேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும்? உங்களுக்கானதை நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்கானதை நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணட்டும், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணட்டும். அது நமக்கு வந்து தேவையா இல்லையா, அது சரியாக தப்பான்னு நம்ம யோசிக்கணுமே தவிர அவங்களுக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஏன்னா முடிவு வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க வீடியோ போடுறதால நம்ம எடுக்கிற முடிவு வந்து மாற்றிட முடியுமா என்ன? முடியாதுல்ல. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து முன்னேறலாம்.